ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெடிசினல் வேல்யூஸ் நிறைஞ்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வாழைத்தண்டு கூட்டு. நம்ம ஊரில் வாழைத்தண்டுவை கிட்னியின் நண்பன்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சூப்பரான ஃபுட்டு. வாழைத்தண்டில் இருக்கிற அவுட்டர் லேயரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம், தண்டு வர மட்டும். இப்போ ரவுண்டாக கட் பண்ணும்போது வெளிசன நூல் மாதிரி நார் வரும். ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ண தண்டை உடனே மஞ்சள் தூள் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. வேணும்னா பட்டர் மில்கில் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வாழைத்தண்டில் இருக்கிற நார் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன குச்சிங்க எடுத்துன்னு ஒரு 3-4 குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சு சுற்றுவாங்க வாழைத்தண்டில். அப்போ நாரெல்லாம் அதில் க்ளீனாக வந்துடும். இப்போ நம்மக்கிட்ட ஃபோர்க் இருக்கிறதுனால நம்ம ஃபோர்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, நறுக்கின இஞ்சி, நசுக்கி வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டு தக்காளி 2, சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பச்சை வாசனை போகிற மட்டும். முன்னாடியே குக் பண்ணி வச்சுக்கிற கடலைப்பருப்பை மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்ச கடலைப்பருப்பை இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் திருவுன தேங்காய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. வாழைத்தண்டு கூட்டை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பொடியாக நறுக்கி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாக மற்றும் டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.